சொந்தங்கள். நீங்க அந்த தெருக்கோடியில் இருக்கிற வீட்டுல தானே இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்க. உங்களுக்கு எப்பங்க கரசின் தேவைப்பட்டுச்சு? ஆமா, வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுங்களா? நீங்க உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா? இதையெல்லாம் செஞ்சு என் வேலைக்கு நானே உழ வச்சுப்பனா? அப்படின்னா இந்த நியூஸை யார் கொடுத்தாங்க? இதுக்கான பதில நியூஸ் பேப்பர்காரங்க தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். பேசாம நீங்க அவங்க ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிங்களேன். உங்களோட முந்தானேத்து பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு பொண்ணு அவளோட அண்ணிய பத்தின நியூஸ் வந்துச்சு. போலீஸை கேட்டதுக்கு அந்த நியூஸ் அவங்க கொடுக்கலன்னு சொன்னாங்க. அந்த நியூஸை யார் கொடுத்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது யாரோட நம்பரா இருக்கும்? நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். வைஷாலி அக்காவோட நம்பர். வைஷாலி அக்காவோட நம்பரா? அட கடவுளே, நான் என்ன இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்? நித்யா இவ்வளவு ஆழமா விசாரிப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்ப இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. என் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சுன்னா இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடுமே. இல்ல இல்ல, நித்யா இவ்வளவு தூரம் வந்துட்டா. ஆனா இதுக்கப்புறம் நான் அவளை எதையும் தெரிஞ்சுக்க விட மாட்டேன். இது போரா இருந்தா இந்த போர்ல நான் தான் ஜெயிப்பேன். ஆனா இப்போ எல்லாமே அவளுக்கு தான் சாதகமா இருக்கு. நீ இந்த போர்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்சா ஏதாவது செய் வைஷாலி. சூழ்நிலையை மறுபடியும் எனக்கு சாதகமா மாத்திக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு முதல்ல யோசிக்கணும். இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்களே. ஆனா இது அவங்க செய்யலன்னா வேற யாரும் செஞ்சிருப்பாங்க. கால் என்னமோ அவங்க நம்பர்ல இருந்து தான் போயிருக்கு. யாரோ இந்த வீட்டை நாசப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. எங்க எல்லார் மனசுலயும் விஷத்தை விதைக்கிறாங்க. ஆனா இனி நான் விட மாட்டேன். நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்றேன். இல்ல, அத்தை கிட்ட மட்டும் சொல்றேன். இப்பவே போய் அத்தை கிட்ட சொல்றேன். இதை யார் செஞ்சிருந்தாலும் அவங்க முகத்தறிய நான் கிழிச்சே தீருவேன். எப்படி இப்படி சமாளிக்கிறது? எத்தனை நாளைக்கு? இன்னும் நீ தூங்கல? தூக்கம் வரலையா? நீங்களும் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பலமா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது வேலையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட்ஸ் புக்ல ஏதோ சொதப்பிருப்பேன் போல் இருக்கு. ஆனா எங்க என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரியல. பிரச்சனை உங்க ஆபீஸ் அக்கௌண்ட் புக்ல இல்லைங்க, நம்ம வாழ்க்கைங்கிற அக்கௌண்ட் புக்ல தான். பாரதி, நான் உங்களுக்கு இஞ்சி தட்டி போட்ட டீ கொண்டு வருவா? இப்பவா? இஞ்சி போட்ட டீயா? சொல்லுங்க, டீ குடிக்கிறீங்களா? காரணமே இல்லாம நீ எனக்கு டீ குடுக்கறேன்னா உனக்கு ஏதோ காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னது? சரி பாரதி, உன்னோட இஞ்சி டீயை குடிக்க நான் தயார். ஆனா முதல்ல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த தடையும் சொல்லாம நீங்க அதை ஒத்துக்கணும். அது எப்படி முடியும்? முதல்ல நான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான். நானும் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு மனைவிங்கிற கடமையை நான் என்னங்க அப்படி தப்பா சொல்லிட்டேன்? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் பாரதி, சாகல. ஊனை ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனா அது உடல்ல மட்டும்தான். ஆனா நான் உங்களுக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்கறது குடும்பம் நடத்த பத்தலையா உனக்கு? பத்தலைன்னா சொல்லிடு, நான் என்னோட ஒருவேளை சாப்பாட்டை குறைச்சுக்கிட்டு அந்த காசையும் உனக்கு கொடுத்துறேன். ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாரதி, நீ வேலைக்கு போறத பத்தி யோசிக்க கூட கூடாது. ஏற்கனவே விதி என்ன பாதி சாகடிச்சிருச்சு.
மிச்சத்தை உன் வார்த்தைகளால சாகடிச்சிடாத. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பொண்ணுங்க விரும்புற அளவுக்கு நீங்க அவங்கள படிக்க வைப்பீங்க, அவங்கள வேலைக்கு அனுப்புவீங்க. ஆனா மனைவியை அனுப்ப மாட்டீங்க. என்ன கலாச்சாரம் இது? ஒரு குடும்பம் அழியறதுக்கான எல்லா வழியையும் அது காட்டுது, ஆனா வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழியையும் காட்டாது. எந்த விஷயத்துக்காக நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறது? நான் அவ்வளவு தூரம் வேண்டாம் வேண்டாம்னு படிச்சு சொல்லி கூட நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க. அந்த குற்றவாளியை அடையாளம் வேற காட்டியிருக்க. இந்த நியூஸ பேப்பர்ல கொடுத்து உனக்கு என்ன கிடைச்சது? எப்படி இப்படிலாம் செய்ய முடியும்? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன் நித்யா ஏன் ஃபேமிலிய சொசைட்டில இப்படி அவமானப்படுத்துவாளா? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இவ அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் உங்களை தப்பு சொல்லவே மாட்டேன் அமர். குடும்பத்தோட மான மரியாதை பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா யாரா இருந்தாலும் இப்படிதான் சென்சிட்டிவா இருப்பாங்க. உங்க ஃபேமிலியோட சேர்த்து உங்க மனைவியோட மான மரியாதையும் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. அதனாலதான் நீங்க இவ்வளவு கவலையோட இருக்கீங்க. இதுதான் விஷயம்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு மேல உங்களை கவலைப்பட நான் விட மாட்டேன். நான் இப்பவே அத்தை கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அமர், எல்லாமே சரியாயிடும். நித்யாவால் இப்படி பண்ண முடியாது. இந்த குடும்பமே இப்போ அவளுக்கு எதிராக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலையை நித்யா செஞ்சிருப்பான்னு என் மனசு ஒத்துக்க மறுக்குது. ஹலோ ஹலோ, தேவயானி மேடம் பேசுறீங்களா? ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் மேத்தா பேசுறேம்மா, தெரியலையா? மேத்தா சாருங்களா? ரொம்ப சாரிங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, அதனாலதான் உங்க குரலை கண்டுபிடிக்க முடியல. சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? டெலிவரி விஷயமா பேசலாம். இல்ல இந்த முறை கரெக்டான நேரத்துக்கு டெலிவரி ஆயிடுங்க. அப்படியா? ஆமா ஆமா. இல்லங்க, அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரியான நேரத்துக்கு நானே அனுப்பிடுவேன். சரி, ஓகே மேடம். வச்சிடுறேங்க. தேவயானி, நீ என்னதான் சொன்னாலும் நித்யா இப்படி ஒரு காரியம் செஞ்சாங்கிறத மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குதுமா. எனக்குள்ள மனுஷங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற அறிவு கொஞ்சமாவது இருந்ததுன்னா நித்யா நிச்சயமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டா. இல்ல, என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குதுமா. உங்க மனசு எப்பதான் ஒத்துக்கணும் சொல்லுங்க. நீங்க எப்ப ஒத்துக்க போறீங்க தெரியுமா? இந்த நித்யாவால நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல என்னைக்கு போடமா போக போறோமோ அன்னைக்கு. ஏற்கனவே நம்ம வீட்டு மானம் மரியாதை எல்லாம் செத்து போய் போடமாயாச்சு. நித்யாவை நான் எதுவுமே சொல்லலைங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட இது வரைக்கும் ஒண்ணும் சொல்லல. ஆனா இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நித்யாவோட அப்பா அம்மாவுக்கு நாம போன் பண்ணியே தாங்க தீரணும். என்ன நியூஸ் பேப்பர் காரனுக்கு கால் வைஷாலி போன்ல இருந்து போயிருக்கா? நித்யா, அது எப்படி உனக்கு தெரியும்? நான் அந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க தான் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. நான் உண்மையதான் சொல்றேன்க்கா. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. நான் உங்களுக்கு அந்த பேப்பரை கொண்டு வரவா? இல்ல வேண்டாம், நீயே இவ்வளவு தூரம் சொல்லும்போது. ஆனா வைஷாலி எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அதான் எனக்கும் எதுவுமே புரியலக்கா. ஆனா யாரோ இருக்காங்க.
நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கணும்னே இப்படி எல்லாம் பண்றாங்க. நித்யா, இப்ப நீ என்ன பண்ண போற? அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். அத்தை கிட்டயா? ஆமா. ஏ நித்யா, நீ சொன்னா அத்தை கேட்பாங்களா? இத பாரு நித்யா, அத்தை மனசு இப்ப ரொம்ப புண்பட்டு இருக்க. உன் மேல அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒருவேளை அவங்க கோவம் அதிகமாயிடுச்சுன்னா? நான் இந்த ரிஸ்கை எடுத்துதானே ஆகணும். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக இவ்வளவு நாள் அமைதியா இருந்து என்னதை சாதிச்சேன். இப்ப பேசி இழக்கிறதுக்கு. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. என் பொண்ணு நித்யா அப்படி என்னதான் பண்ணா? உங்க பொண்ணுக்கு லீடர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் அவளுக்குள்ள இருக்குங்க. ஆனா ஒரு குடும்பத்துக்கு மருமகளா இருக்கக்கூடிய தகுதி தான் அவளுக்கு இல்ல. நித்யாவோட அப்பா வரலையா? இல்ல, அவர் இப்பதானே புது வேலையில சேர்ந்திருக்காரு. அடிக்கடி லீவு கேட்டா அது தப்பாயிடுங்க. நீங்க எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் இவளை கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். உங்ககிட்ட பேசிட்டு நான் நேரா வீட்டுக்கு போயிடுவேன். இவ அவங்க அப்பாவுக்கு அப்படியே சாப்பாடு கொண்டு போயிடுவா. என்ன திடீர்னு என்ன வர சொல்லிருக்கீங்க? இங்க பாருங்க சம்பந்தியமா, நித்யாவை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிதான் ஆகணும். நித்யாவை பத்தி பேசணுமா? அவளை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? ஒரு விஷயமா இருந்தா சுலபமா சொல்லிடலாம். ஆனா ஒரு பெரிய அத்தியாயமே இருக்கு. நான் அவ குணத்தை பத்திலாம் எதுவும் பேச வரலங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். சில பேர் கோபக்காரங்களா இருப்பாங்க, சில பேர் அமைதியானவங்களா இருப்பாங்க, சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கூட வாழ்வாங்க. நானும் ரொம்ப கோபக்காரி தான், பிடிவாதக்காரியும் கூட. மனசுக்குள்ள ஒரு வேலையை செய்யணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை முடிக்காம விடவே மாட்டேன். நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க சம்பந்தியமா? உங்க பொண்ணு நித்யா கூட ரொம்ப பிடிவாதக்காரிங்க. நான் பிடிவாதம் பிடிக்கிறது என் குடும்பத்துக்காகவும் குடும்பத்துல உள்ளவங்களோட நல்லதுக்காகவும் மட்டும்தான். ஆனா உங்க பொண்ணோட பிடிவாதம் இருக்கே, அவளோட பிடிவாதத்தால எங்க குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கு. உங்க பொண்ணுக்குள்ள ஒரு லீடர் ஆகிறதுக்குள்ள எல்லா குணமும் இருக்குங்க. ஆனா ஒரு குடும்பத்துல மருமகளா வாழக்கூடிய தகுதி அவளுக்கு இல்ல. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தியமா? நான் உண்மையதான் சொல்றேன் சம்பந்தியமா. அவ இருக்கிறது என்னமோ இந்த வீட்டுலதான். பேருக்கு தான் அவ இந்த வீட்டுல சின்ன மருமக. தாம் பேருக்கு பக்கத்துல அவ சாஸ்திரின்னு பெருமையா போட்டுக்கிறா. ஆனா சாஸ்திரி குடும்பத்தோட மான மரியாதைய பத்தி அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அதுவும் இப்பெல்லாம் அவ எப்படி நடந்துக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? ஒரு எதிரி கூட தான் எதிரிய பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டான். என்னது? என்ன சம்பந்தியமா? ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? இன்னும் நான் முழுசா பேசி முடிக்கல சம்பந்தியமா. என் பேச்ச முழுசா கேளுங்க. வீட்டுல சின்ன பசங்க வீட்டு பெரியவங்க உயிரோட இருக்கும்போது எல்லா முடிவுகளையும் தானே எடுத்துக்கிட்டா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா சொல்லுங்க? அதுவும் எங்க யார்கிட்டயுமே சொல்லாமலே. நீங்களே சொல்லுங்க, அவ செய்யறது சரியா? இல்ல. ஆனா உங்க பொண்ணு இந்த வீட்டுல அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இந்த குடும்பத்தோட பர்சனல் விஷயங்களை இந்த உலகத்துக்கு படம் போட்டு காட்டுறா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாக்குமூலம் கொடுக்கறா. அது மட்டுமா, அந்த நியூஸ் அவ நியூஸ் பேப்பர்ல போட்டு விளம்பரம் வேற பண்ணிருக்கா. அதுவும் அவங்க 2 பேர் போட்டோவோட. நாங்க இந்த ஏரியாவுல யார் முகத்திலயும் முடிக்க முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்டா அவ. இப்போலாம் வீட்டை விட்டு வெளியில போகணும்னா 10 வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. போலாமா வேண்டாமான்னு குழப்பமாவே இருக்கு. வழியில யாராவது ஏதாவது கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு குழம்புறோம். அப்படி என்னதான் இங்க நடந்துச்சு? என் பொண்ணு நித்யா அவ குடும்பத்துக்கு எதிரா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? ஆஹா, ஒரு அம்மாங்கறத கரெக்டா நிரூபிச்சிட்டீங்க நீங்க. ஒரே நிமிஷத்துல உங்க பொண்ணுக்கு சாதகமா நீங்க 2 வார்த்தை பேசிட்டீங்க. முதல் விஷயம்,
நாங்க தப்பா நினைச்சிருக்கோம். ரெண்டாவது, நாங்க ஏதோ பண்ணதுனாலதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கிற மாதிரி பேசுறீங்க. இல்ல சம்பந்தியம்மா, நான் அந்த அர்த்தத்துல நிச்சயமா பேசல. நான் மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன், எங்க நித்யா அப்படி என்னதான் தப்பு பண்ணா? இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியலையா? இன்னும் விலாவரியா வேற சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சரி சொல்றேன். நித்யா பண்ண முதல் தப்பு, ஒண்ணும் தெரியாத என்னோட அப்பாவி பொண்ணு கனிகாவை தப்பான வழியில போறதுக்கு அவ ஊக்கப்படுத்தி இருக்கா. என் பொண்ணு கனிகா என்ன விடவும் அவளோட சின்ன அண்ணி மேலதான் அவ ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா. அவ என்ன சொன்னாலும் கேப்பா. நித்யா அத அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கனிகாவை முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் கூட வீட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு அவளை ஊக்கப்படுத்தி விட்டுருக்கா. அவ பண்ண ரெண்டாவது தப்பு, எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுவரைக்கும் அவ இத பத்தி எங்ககிட்ட மூச்சு கூட விட்டது கிடையாது. அவ செஞ்ச மூணாவது தப்பு, அவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கனிகாவை அவன் ஏமாத்துவான்னு தெரிஞ்சும் கூட அந்த பையனோட சகவாசத்தை அதோட முடிக்கிறதுக்கு பதிலா அந்த பையனுக்கு எப்படியாவது நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. நித்யா இந்த விஷயத்தை பேப்பர்ல நியூஸா கொடுத்திருக்கா, அதுவும் போட்டோவோட கொடுத்திருக்கா. அவ செஞ்ச இந்த தப்ப மட்டும் நான் இந்த ஜென்மத்துல மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு நல்லா தெரியுங்க, அவ செஞ்ச இந்த காரியத்துக்கு பின்னாடி எந்த நல்ல எண்ணமும் கிடையாது. அவளுக்கு ஒரே ஒரு பிடிவாதம் மட்டும்தான். அந்த பையனை அவன் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா, அது தப்பானது அவளுக்கு பிடிக்கல, அதனால அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவளுக்கு பிடிவாதம். அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டா. ஆனா அந்த பையனுக்கு இல்ல, எங்களுக்கு. அதுலயும் முக்கியமா என் பொண்ணு கனிகாவுக்கு. இந்த செய்தி பேப்பர்ல வந்த நாள்ல இருந்து என் பொண்ணு கனிகா இந்த வீட்டை விட்டு வெளியில போறதையே நிறுத்திட்டா. நித்யாவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா? என் பொண்ணு நித்யாவா? இருக்காது சம்பந்தியம்மா, நிச்சயமா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நித்யா என்னைக்கும் நிச்சயமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அப்படிதான் நான் போய் சொல்றேங்கிறீங்களா? நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களால இன்னும் நம்ப முடியல. இங்க பாருங்க, இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டோ தெரியுதா? என்னால அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது. ஏன்னா என் புள்ள அமர் அவன் நெத்தியில குங்குமத்தை வச்சு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். அவ எங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரே கூரைக்கு கீழே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா எங்களுக்கும் நித்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னொரு விஷயங்க, நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இதே விஷயம் உங்க பொண்ணு அனிதாவுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்க பொண்ணோட மானத்தை இந்த மாதிரி 4 பேருக்கு முன்னாடி காத்துல பறக்க விட்டிருந்தா அவங்களை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ இங்க இருந்து சின்ன டைனிங் டேபிள பத்தி நீங்க விசாரிச்சீங்கல்ல, அத பத்தி இப்ப உங்களுக்கு சொல்றேன். உங்க பொண்ணு கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட எங்களுக்கு விருப்பம் இல்லாததுனாலதான் அந்த மாதிரி இன்னொரு டேபிள போட்டிருக்கோம். அவளை என்னால வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாதே. ஏன்னா ஏன் புள்ள அமர் அவ நெத்தியில குங்குமத்தை வச்சு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அவளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அவ எங்க குடும்பத்தோட சேர்ந்து இந்த கூரைக்கு கீழே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா இந்த வீட்டுக்கு அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. ஆனா நித்யாவை எப்படி பாராட்டுறதுனே தெரியலங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கூட அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா விஷயத்தை நியூஸ் பேப்பருக்கு கொடுத்து போட வச்சிருப்பா. நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு மேல நான் எடுக்க போற நடவடிக்கை நிச்சயமா உங்க மனசுக்கு பிடிக்காதுதான். எனக்கும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க விருப்பம் இல்லதான். ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெத்த அம்மா. அந்த மாதிரி பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. ஒருவேளை நீங்க புத்தி சொன்னா அவ புரிஞ்சுக்கிறாளான்னு பாக்கலாம்.
ஏன்னா இதுக்கு மேல அவ எதையும் செய்யறதுக்கு எந்த வாய்ப்பு நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு நீங்களே யோசிங்க. அந்த முடிவை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். தங்கச்சி